இங்க ஒரு பியானோ ஆர்டிஸ்ட் கண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிறான். ஏன்னா அப்பதான் மத்தவங்களுக்கு இவன் மேல சிம்பத்தி வரும் அப்படின்னு. இவன் ஒரு ரெஸ்டாரண்ட்ல பியானோ வாசிக்கிறான். அங்க வர ஒருத்தருக்கு அது ரொம்பவே பிடிச்சு போயிருது. அவர் இவன் கிட்ட என்னோட கல்யாண நாளைக்கு நீங்க சர்ப்ரைஸா பியானோ வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி இவனை கூப்பிடுறாரு. இவனும் அவர் கூப்பிட்டதுனால அந்த வீட்டுக்கு போகிறான். அங்க போனா அவரோட ஒய்ஃப் கதவை திறந்து அவர் வீட்டுல இல்ல அப்படிங்கிறாங்க. இப்ப இவனோட சத்தம் கேட்டு எதிர்த்து வீட்டுல இருக்கிறவங்க வெளியில வராங்க. வேற வழி இல்லாம இப்ப இவனை வீட்டுக்குள்ள விடுறா. வீட்டுக்குள்ள போய் பார்த்தா அவர் இறந்து கிடக்குறாரு. இவரோட ஒய்ஃப் வேற ஒருத்தன் கூட அஃபேர் வச்சிருப்பா. அதை அவர் பாத்துருவாரு. அதனால அவரை கொலை பண்ணிருவா. இப்ப இவனுக்கு கண்ணு தெரியாது அப்படின்னு நினைச்சிட்டு இவன் முன்னாடி அந்த டெட் பாடி எல்லாம் கிளியர் பண்றாங்க. இவனும் கண்ணு தெரியாத மாதிரி நடிச்சு அந்த வீட்டுல இருந்து வெளியில வந்துடுறான். இப்ப வெளியில வந்தவன் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறான். அங்க பார்த்தா அந்த வீட்டுல இருந்தவன் அங்க போலீஸா இருக்கான். ஏதோ ஒன்னு சொல்லி அவன் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துடுறான். இப்ப இவனோட வீட்டுக்கு அந்த இறந்து போனவரோட ஒய்ஃப் வரா. வந்தவ இவனுக்கு கண்ணு தெரியாதுங்கிற உண்மையை கண்டுபிடிச்சிடுறா. அதோட அவன் சாப்பிடுற சாப்பாட்டுல எதையோ கலந்துடுறா. அதனால அவன் மயங்கிடுறான். இப்ப அவன் கண்ணு முழிச்சு பாக்குறான். பார்த்தா அவனுக்கு உண்மையாவே கண் பார்வை தெரியாம போய்